இந்த நாட்களில ஊழியக்காரர் பலிபீடத்திலிருந்து பார்த்துட்டே இருப்பாரு. இங்க ஊழியக்காரர் பார்க்கணுங்கிறதுக்காக காணிக்கை பெட்டியில காணிக்கை போடுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆமா, கட்டுக்கட்டாக கொண்டு பணம் போடுறவங்களா இருக்கட்டும். ஆனா ஒரு ஏழை விதைவை அவள் எப்படி காணிக்கை போடுவாள் தெரியுமா? கையை பொத்தி அந்த யாருக்கு அந்த காணிக்கைகள் தெரியக்கூடாது என்று சொல்லி, வலது கை சேர்ந்து இடது கை தெரியக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு பவ்யமாய் பயபக்தியோடு ஒருவன் காணிக்கை பெட்டியில் காணிக்கை போட செல்லும் பொழுது அவனுக்கு அந்த பயம் வேண்டும். காணிக்கை பெட்டியின் அருகில் தேவன் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரிப்பாரா அங்கீகரிக்க மாட்டாரா என்பது உன் உள்ளத்திற்கே தெரியும். நீ என்ன நோக்கத்தோடு ஊழியக்காரர்களுக்கு காணிக்கை கொடுத்தாய்? யோசிச்சு பாரு. ஒரு கணம் நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன நோக்கத்துக்காக, எதற்காக கொண்டு காணிக்கை கொடுத்தீர்கள்? யோசிச்சு பாருங்க. உண்மையாக கர்த்தருக்காக தான் கொடுத்தீங்களா? இல்ல உங்க சுயநலத்துக்காக கொண்டு காணிக்கை போட்டீர்களா? கர்த்தர் காணிக்கை பெட்டிற்குள்ள பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஆள்களுடைய கிரியைகளையும் மனிதர்களோ ஊழியக்காரர்களோ மற்ற சக மனிதர்களோ அறிய மாட்டார்.